உங்கள் வீட்டில் ஒரே ஒரு டம்ளர் உளுந்தம்பருப்பு இருந்தால் முறுக்கு மாவு கடையில் போய் வாங்காதீங்க. உடனே இன்ஸ்டன்ட் முறுக்கு செஞ்சிடலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு பொருள் தான் இந்த முறுக்கு வந்து ரொம்ப சுவையாக இருக்க காரணம். ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி சேர்த்து 3 விசிலுக்கு வேக வச்சுருங்க. இந்த மாதிரி கொலைய வேகணும். இப்போ மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சிட்டு இதை அகலமான பேனில் போட்டு ஒரு கப்புக்கு வந்து 3 கப்பு வந்து அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நல்லா சளிச்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் எள்ளு, 2 எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு போட்டுட்டு ஜீரகத்தை வந்து கொஞ்சோண்டு வந்து நச்சு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கங்க. இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த ஒரு சூப்பரான சீக்ரெட்டான பொருள் தாங்க தேங்காய். அரை மூடி தேங்காயை வந்து பால் எடுத்துட்டு இதோட சேர்த்துக்கங்க. கொஞ்சம் கூட எதுவுமே வந்து தண்ணி சேர்க்கக்கூடாது. லைட்டாக உப்பு சேர்த்து நல்லா சப்பாத்தி போல் பிசைஞ்சிருங்க. சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதாங்க. இன்ஸ்டன்ட் முறுக்கு மாவு ரொம்ப டேஸ்ட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே தேன்குழல் அச்சில் போட்டு இந்த மாதிரி வந்து கைவலிக்காமல் ஈஸியாக சுட்டுடலாங்க. இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு முறுக்கா போட்டு எடுத்துலாம். ரொம்ப டேஸ்டான வித்தியாசமான சூப்பரான தேங்காய் பால் முறுக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். நீங்களும் உடனடியாக இந்த இன்ஸ்டன்ட் முறுக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.